உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இன்றைய தினம் இந்த காணொலியில என்னென்ன விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்க போறோம் என்றால், முதலாவதாக முத்தையன் கட்டு, அதாவது முல்லைத்தீவு முத்தையன் கட்டுல இராணுவத்தினரால அடித்து கொலை செய்யப்பட்ட இளைஞன் கபில்ராஜினுடைய மரணம் தொடர்பாக இன்றைய தினம் இராணுவத்தினர் ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதாவது அந்த கொலைக்கும் இராணுவத்தினருக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த விடயம் தொடர்பாகவும் அதே நேரம் பிள்ளையானனுடைய மிக முக்கியமான துப்பாக்கிதாரி ஒருவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த விடயங்கள் தொடர்பாகவும் இந்த காணொலியில நாங்கள் முழுமையாக பார்க்க போகின்றோம். நேரடியாகவே காணொலிக்குள்ள போவோம். அந்த வகையில முதலாவதாக நாங்கள் சொன்ன மாதிரி இந்த விடயம் தொடர்பாக இன்றைக்கு வரைக்குமே சமூக வலைதளங்களையும் சரி, சமூகங்களிலும் பொதுமக்களிடையே பெரிய அளவான தாக்கம் ஏற்பட தொடர்பான பேச்சுக்கள் போய்கொண்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில இன்றைக்குமே இந்த ஹர்த்தாலுக்கு அழைப்பை கோரியுள்ள நிலையில இன்றைய தினம் இராணுவத்தினர் ஒரு விடயம் ஒன்றை சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது இந்த கபில்ராஜ், அதாவது முல்லைத்தீவு முத்தையன் கட்டு பகுதியில இராணுவத்தினால அடித்து கொலை செய்யப்படும் சொல்லி மக்களே கண்கூடாக பார்த்து இந்த விடயத்துல இராணுவத்தினர் என்ன சொல்லினோம்னு சொல்லி சொன்னால், அந்த கொலைக்கும் இராணுவத்தினருக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லை என்று சொல்லினோம். அதே நேரம் இந்த குற்றச்சாட்டிற்கான இந்த ஒரு அடிப்படை காரணமும் இல்லை என்று சொல்லியுமே அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இது யார் சொல்லணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் வருண கமகி என்றவர் ஒரு தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு செய்தி வழங்குகிறதான் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக அவர் நிறைய விடயங்களை சொல்லி இருக்கின்றார். என்ன சொல்லி பாத்தீங்கள் என்றால், அதாவது இப்ப எதற்காக அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றாலும், அதாவது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இவர்கள் அதாவது இந்த இராணுவத்தினர் அங்கிருந்து விலகுவதாக, அங்கிருந்து வெளியேறுவதாக இருந்ததாகவும், அன்றன்று இரவு ஒரு சில நபர்கள் இராணுவத்தின் அந்த முகாமுக்குள்ள அத்துமீறி நுழைந்ததாகவுமே ஒரு குற்றச்சாட்டு இப்ப இராணுவத்தினர் புதுசாக சொல்லியிருக்கணும். அதாவது இல்ல உண்மையா நடந்த சம்பவம் எல்லோருக்குமே தெரியும். இவர்கள் அழைத்ததன் பேரில் தான் 5 பேர் அந்த இராணுவ முகாமிற்கு தகரங்களை கலற்ற வேண்டும் என்று சொல்லி போயிருக்கணும். தற்போது இராணுவத்தினர் சொல்லினோம் என்றால், அத்துமீறி சில பேர் முகாமுக்குள்ள நுழைந்ததாகவும், அவர்களை ஒருவரைத்தான் படையினர் கைது செய்ததாகவும், 4 தப்பி ஓடிவிட்டனர் சொல்லியும் அவர்களை தாங்கள் துரத்தவில்லை என்ற மாதிரியுமே தற்போது இராணுவத்தினர் ஒரு கதை ஒன்றை சொல்லியிருக்கிறோம். தொடர்ச்சியாக இப்ப 3 படையினர் கைது செய்யப்பட்டிருக்கணும். இந்த விடயம் தொடர்பாக அதற்குமே இராணுவத்தினர் ஒரு அதாவது காரணம் ஒன்றை சொல்லி இருக்கின்றார். என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 3 பேர் கைது செய்யப்பட்டதுக்கான காரணமே 3 பேர்ல 2 கைது செய்யப்பட்டதுக்கான காரணம், அதாவது இந்த முகாமுக்குள்ள இராணுவ முகாமுக்குள்ள 4-5 பேர் அத்துமீறி நுழைந்ததாக சொல்லுகிறார்கள் தானே, அந்த அத்துமீறி நுழைந்தவர்களுக்கு இந்த உதவினதன் பெயர்ல தான் 2 படையினரும், அதே நேரம் அந்த அத்துமீறி நுழைந்தவர்களை தாக்கியதன் பேரில் ஒருவருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்களே தவிர, கபில்ராஜினுடைய அந்த உடல் குலத்தில மிதந்ததற்கும் அவருடைய மரணம் சார்பிலேயுமே இதுவரையிலுமே எந்த படையினரும் கைது செய்யப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறோம். ஆக அந்த மரணத்துக்கும் தங்களுக்கு, அதாவது இந்த இராணுவத்தினருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி இராணுவத்தினர் ஒரேடியாக இதை முடித்திருக்கின்றார்கள். அதே நேரம் பாதி சொன்னால், இந்த விடயத்தை ஏதோ ஒரு சக்தி, அதாவது வேண்டுமென்றே ஒரு சக்தி ஒன்று பயன்படுத்த முயல்கிறதாம் என்று சொல்லியிருக்கின்றன. அதே நேரம் பொதுமக்களுக்கும் இந்த இராணுவ முகாம்களே இருந்த படையினருக்கும் இடையிலே ஒரு சிறந்த உறவு காணப்பட்டதாகவே சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த மரணத்திற்கும் இராணுவத்தினருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சொல்லியும், அதே நேரம் தவறு செய்பவர்களே இராணுவத்தினர் கையாள தயாராக இருக்கிறார்கள் சொல்லியுமே பிரிகேடியர் சொல்லி முடித்திருக்கின்றார். இப்படியாக நான் நேற்றைய தினம் காணொலியிலே சொல்லியிருந்தேன், இந்த விடயத்திலே எந்தளவு தூரம் நீதி கிடைக்கும் என்பது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியான விடயம் என்று சொல்லியிருந்தேன். சொல்லி பாத்தீங்கன்னா, அவர்கள் பிணையில வெளிவரவோ அல்லது ஏதோ ஒன்றும் நடக்கும் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த குற்றச்சாட்டையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தற்போது பிரிகேடியர் அவர் சொல்லியிருக்கதான் தெரியுது. அந்த ஒரு குற்றச்சாட்டை செய்யவில்லை என்று சொல்லியும், இராணுவத்தினருக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன். இதே நேரம் மக்கள் சிறந்த உறவை பேணியிருக்கணும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே மக்கள் கண்கூடாக 20 பேருக்கிட்ட ஒரு இளைஞரை தாக்குவதை எல்லாம் பார்த்திருக்கின்றார்கள். மக்கள் தான் தற்போது கொந்தளித்திருக்கின்றார்கள். அந்த முகாமுக்குள்ள நுழைந்து அடி வாங்கிய சித்திரவதைக்குள்ளானவர்கள் வைத்தியசாலையில இருந்தும், அதே நேரம் வெளியில இருந்துமே சொல்லியிருக்கிறார்கள், இவர்கள் தங்களை அடித்தார்கள் சொல்லியிருக்கீர்கள். அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி தற்போது சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் போராட்டம் ஹர்த்தால் என்று சொல்லி தயாராகி கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு தூரம் இந்த விடயத்துல நீதி கிடைப்பது என்பது சொல்லி பாத்தீங்கன்னா, இப்பொழுதுமே அது ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கின்றது. பார்ப்போம் அனுர அரசு இந்த விடயத்திலே அவ்வாறான ஒரு நீதியை வழங்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக பிள்ளையானினுடைய, உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், பிள்ளையானுடைய வழக்கு தொடர்பாக, அதாவது
கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்களை கடத்தி காணாமலாக்கப்பட்ட வழக்கில் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்டு அவருடைய விசாரணைகளை தொடர்ந்து அடுத்தடுத்து இனிய பாரதி பிறகு இனிய பாரதியினுடைய நண்பர் சொல்லி தொடர்ச்சியான கைதுகள் இடம்பெற்றிருந்தது. இந்த அடிப்படையில இன்றைய தினமுமே ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். யாருன்னு சொல்லி பாருங்கள் என்றால் பிள்ளையானுடைய மிக முக்கியமான துப்பாக்கிதாரி என சொல்லப்படுகின்ற முகமது சாகிர் என்பவர் சொல்வர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் பாத்தீங்கன்னு சொன்னா காத்தான்குடியை சேர்ந்த ஒரு 45 வயதுடையவர் சொல்லப்படுகின்றது. இவருமே பிள்ளையானுடைய மிக முக்கியமான துப்பாக்கிதாரியாக இருந்ததோடு அவருடைய கட்சியிலேயுமே பணிபுரிந்தவராகவுமே சொல்லப்படுகின்றது. இவர் மீதும் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருந்திருக்கின்றது. அதாவது காத்தான்குடியில தனியாக இருந்த ஒரு பெண்ணிடம் சென்று தங்க நகைகளை கொள்ளை அடிப்பதற்காக, அதாவது கைத்துப்பாகியை வான்நோக்கி சுட்டதற்காக இவரை 3 நாட்கள் விசாரித்து அதன் பிறகு இவர் பிணையில வெளியாகி இருக்கின்றார். தற்பொழுது இனிய பாரதி அவருடைய சகாக்களை விசாரித்ததன் அடிப்படையில தற்போது இவருமே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் கைது செய்வதற்கான காரணம், அதாவது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தி காணாமலாக்கப்பட்டார் சொல்லப்பட்டாலும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்ல பிள்ளையானவர்களுடைய பெயருமே தற்போது உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவர்கள் இந்த அனுர அரசாங்கம் உண்மையிலேயே விசாரணையின் அடிப்படையில் தான் இப்படி செய்கின்றார்களா அல்லது பிள்ளையானை வைத்துக் கொண்டு வாய் நகர்த்துகிறார்களா, யாரோ ஒருவர் மீது இந்த உயிர்த்த ஞாயிறை கொண்டு போய் முடித்து விடலாம் என்ற மாதிரியாக இந்த காய் நகர்த்தல் இருக்கின்றதா என்ற மாதிரியான கேள்விகள் மற்ற அரசு களங்கள்ல பேச்சுக்கள் இருக்கின்றன. பார்ப்போம், உண்மையாக எல்லா விடயங்களையும் உண்மையாக சரியான தண்டனைக்குரிய குற்றவாளி கண்டுபிடிக்கப்படுவாரா அல்லது அவர்கள் அதாவது பிள்ளையானை ஒரு பகடக்காயாக மாற்றி விடுவார்களா என்ற பிள்ளையானுக்கும் நிச்சயமாக ஒரு பங்கு இருக்கின்றது. ஆனால் பிள்ளையான் தனித்து அந்த ஒரு வேலையை செய்துவிட முடியாது. பிள்ளையானுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முதலைகள் யார் என்பதை இந்த அரசு காட்ட மறுக்கின்றதா என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக இந்த முல்லைத்தீவு இளைஞனுடைய வழக்க பாக்கைகள்ல இது நான் ஒரு எதிர்பார்த்த ஒரு விட முயற்சி காணொலியோட சொல்லியிருந்தேன். நான் அப்படி இருக்கையில ராணுவத்தினர் ஒட்டுமொத்தமாக இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் மக்கள் பார்த்திருக்கின்றார்கள், 20 பேர் கிட்ட பார்த்திருக்கின்றார்கள். அவர்கள் அடித்த விடயங்கள் எல்லாவற்றையும் பார்த்திருக்கின்றார்கள். அங்கு சென்று, அதாவது இந்த ராணுவ முகாமிற்குள்ள நுழைந்தவர்கள் கூட சொல்லி இருக்கின்றார்கள். அப்படி சொன்னாலுமே அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விடயங்கள் இந்த வழக்கில் என்ன மாதிரியான நீதிகள் கிடைக்க போகின்றன என்ற விடயங்களை எல்லாம் தொடர்ந்தும் ஏற்றப்படுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்களுடைய ஸ்வன்யா.